அது இருக்கு. ஆஃபர்ஸ் வந்து மிஸ் பண்ண விஷயங்கள் இருக்கு. அது வந்து சில விஷயங்கள் அது தேவையில்லாத விஷயங்களுக்காக வந்து அவங்க ஒரு விஷயம் எதிர்பார்த்து என்னால அது பண்ண முடியாம போய், அதனால ப்ராஜெக்ட்ல நெறையா விட்டு போயிருக்கு. பட் அது வந்து நான் வந்து பெருசா எடுத்துக்கல. ஏன்னா, என்னுடைய திறமைய நம்பி நீ குடுக்குறேன்னா நான் வந்து பண்ணுவேன். என் திறமைய தாண்டி ஒரு விஷயம் நீ எதிர்பார்க்குற அப்படின்னா, அது என்னால முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து நெறைய விஷயங்கள் வந்து அதுதான் ஜாஸ்தியா போயிடுச்சு. ஓகே. நான் உனக்கு ஒரு கேரக்டர் தரேன்னா, நீ எனக்கு என்ன குடுக்குறேங்கிற மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும்போது, திறமையான நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிறாங்க. ம். அது என்னால அக்செப்ட் பண்ணவே முடியல. திறமை இல்லாத நெறைய பேர் வந்து பிஸியா இருந்துட்டு இருக்காங்க. அதையும் வந்து ஒரு சேனல்ல வந்து அங்கீகரிச்சு, அவங்க திறமையானவங்களுக்கும் வாய்ப்பு குடுக்கணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். அப்படி உங்களுக்கு பண்ணும்போது மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து கண்டிப்பா நெறைய பேர் டேலண்டட் ஒன்ஸ் இருப்பாங்க. டேலண்டே இல்லாதவங்களுக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு போகும்போது, உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அதான் சொல்றேனே, நானே ஒரு சீரியல் பண்ணும்போது, எனக்கு முன்னாடியே ஒரு ஐயோ! இந்த பெர்ஃபார்மன்ஸ நம்ம பண்ணா எப்படி இருக்கும்? அப்படின்னு அடிச்சுக்கும் எனக்கு. ம். ஆனா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து லைட்டா வாட்டர் ஸ்ப்ரே போட்டு உள்ளார அழறதுங்கிறது ஒரு ஃபீலுப்பா. ம். புரியுது மேம். அது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல வந்து உங்களுக்கு நம்ப மாட்டீங்க. ஆக்சுவலி பாசிட்டிவ்லேருந்து நான் நெகட்டிவ் நான் பண்ணும்போது, என் ஃபேஸே நான் வந்து நெகட்டிவா கொண்டு வரணும். நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா? அத பார்த்தா எனக்கு ஒரு பயம் வருதுன்னு. அந்த பயம் வர அளவுக்கு என் ஃபேஸ கொண்டு வரணும் அப்படின்னா, வெறும முழிச்சா வராது. நம்மளுடைய நர்வ்ஸ்லேருந்து எல்லாமே இதுவாகும். ரியாக்ட் ஆகும். இப்ப நான் ஒரு முறைக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய ஃபேஸ் நர்வ் எல்லாமே வந்து அசையும், ரியாக்ட் ஆகும். அப்படிங்கும்போது, எனக்கு சீக்கிரமே இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோர்ஹெட்ல ரிங்கிள் மாரி வந்துருச்சு. ஓகே. இந்த கேரக்டர் பண்ணும்போதே. அப்போ நெகட்டிவ் ரோல் பண்ணும்போது. நெகட்டிவ் ரோல் பண்ணும்போது. அந்த அளவுக்கு ஒரு இன்வால்வ்மென்ட் இருந்தா தான் எந்த கேரக்டருமே நம்ம பண்ண முடியும். அப்படிங்கும்போது, அது ஒரு ஜஸ்ட் லைக் தட்ன்னு எடுக்குறாங்க. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது எந்த சேனல் அப்படிங்கிறது மேட்டரே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் நெறைய பேர் சொல்லுவாங்க, இதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ வந்து இந்த சேனலுக்கு பண்ற? இது மத்தியான ஸ்லாட் தானே! இது நைட் ஸ்லாட் தானே!" எனக்கு அப்படி கிடையவே கிடையாது. எனக்கு என்ன நம்பி டைரக்டரோ, ப்ரொடியூசரோ, ஒரு சேனலோ நம்பி குடுக்குற எந்த ஒரு சேனல் ப்ராஜெக்ட்டா இருந்தாலும், எந்த ஒரு கேரக்டரா இருந்தாலும், அது வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கு அப்படின்னா, அதுக்கு என் உயிர குடுப்பேன். ஓகே. அந்த அளவுக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட்டா பண்ணும்போது, இப்ப இருக்கிற நெறையா பேர் வந்து அது ஒரு பெருசா இல்லாம, ஏதோ ஒண்ணு ஓகே.